டிசம்பர் 1, 2025 முதல் ராஜ்பவன் என்பது மக்கள் பவன் என பெயர் மாற்றப்படுகிறது. அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழிற்காவல்படை CISF பயிற்சி மையத்திற்கு ராஜ ஆதித்ய சோழன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு புள்ளி விவரப்படி 2025 இந்தியாவில் பால் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம், முட்டை உற்பத்தியில் முதலிடம் ஆந்திர பிரதேசம், கம்பளி உற்பத்தியில் முதலிடம் ராஜஸ்தான், இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் மேற்கு வங்காளம். தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்படும் இடம் அந்தமான் அண்ட் நிக்கோபார். இந்தியாவிற்கும் நேபாளம் நாட்டிற்கும் இடையேயான சர்ச்சைக்குரிய பகுதிகள் காலாபாணி, லிபு லேக், லிம்பியா, துராப். 2025-29 வரையான யுனெஸ்கோ நிர்வாக குழுவிற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. விவேக் சதுர்வேதி CBIC எனும் மறைமுக வரிக்கான அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஹித் சர்மா ICC T20 உலகக்கோப்பை 2026 விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, 2025 இதன் கருப்பொருள் ஓவர் கமிங் டிஸ்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். நாகாலாந்து மாநில நிறுவன தினம் டிசம்பர் 1. எல்லை பாதுகாப்பு படை BSF பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் உருவான தினம் டிசம்பர் 1. இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராமகிருஷ்ணன் சந்தர்.